இன்று ಈ ದಿನ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ದಾವೀದನ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அடுத்தது வாசிங்க சிஸ்டர். 12வது பிள்ளையை துணிகளில் சுற்றி ಮಗುವನ್ನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಸುತ್ತಿ படிங்க சிஸ்டர். முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதுவே ನಿಮಗೆ ಗುರುತು. இதை மேய்ப்பர்களுக்கு தேவதூதர் சொல்றாரு. இது குருபರಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆக நீங்க நம்ம எல்லாருக்கும் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயங்குகிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ಇದು ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲು ಅನೇಕರಿಗೆ ಪ್ರಶ್ನೆಗಳು ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರಬಹುದು. இப்பொழுது எப்படின்னு தெரியல. அந்த காலத்துல நிறைய பேர் இதை யோசிச்சாங்க. ಇವಾಗ ಹೇಗೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆ ಹಳೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. இயேசுவை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாததற்கும் இதுவும் ஒரு காரணமாக இருந்தது அந்த காலத்துல. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೂ ಇದು ಒಂದಾಗಿತ್ತು. என்ன அப்படின்னு சொன்னா, ಏನು ಎಂದರೆ கடவுள் ದೇವರು எப்படி ஒரு மனுஷனாக வர முடியும்? ದೇವರು ಯಾಕೆ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರಲು ಸಾಧ್ಯ? அப்படி வந்தால் அவர் எப்படி நாம் கடவுளாக கும்பிட முடியும்? ಹಾಗೆ ಬಂದರೆ ಯಾವ ರೀತಿ ನಾವು ಅವರನ್ನು ದೇವರಂತ ಅಂಗೀಕರಿಸುವುದು? எப்படி நாம் கடவுளாக ಅವரை ஏற்றுக்கொள்ள முடியும்? ಹಾಗಾದರೆ ನಾವು ಹೇಗೆ ಅವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದು? ஏனென்றால் மனித அவதாரம் ஒரு பாவமுள்ள மனிதன் அல்லவா? ಒಂದು ಮನುಷ್ಯ ಅವತಾರವು ಒಂದು ಪಾಪವುಳ್ಳ ಅವತಾರವಲ್ಲವಾ? அவர் ஏன் இப்படி பிறக்க வேண்டும், மனிதனாக கடவுள் ஏன் பிறக்க வேண்டும் என்ற கேள்விகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நிறைய பேருக்கு மனது வரல. ಮನುಷ್ಯನಾಗಿ ಯಾಕೆ ಅವರು ಹುಟ್ಟಬೇಕಂತ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ಅವರೊಳಗೆ ಇತ್ತು. அந்த கேள்விகள் அவங்களுக்குள்ளாக அதிகமாக கிரியை செஞ்சதுனால அவங்களால நான் சொல்லுவாங்க பாருங்க, அவர்கள் நார்த்திகர்களாகவோ அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ இருந்தார்கள். ಈ ರೀತಿ ಅವರಿಗೆ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲು ಸ್ವೀಕರಿಸಲು ಒಂದು ಕಾರಣವಾಗಿತ್ತು. இன்னைக்கும் ಅದ போல நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ಇವತ್ತು ಕೂಡ ಆ ರೀತಿಯ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போ கவனிங்க. ಹಾಗಾದ್ರೆ ಗಮನಿಸಿ, இந்த இயேசு ಈ ಯೇಸು அல்லது என் தேவன் இயேசுவை கொடுத்த நம்முடைய பிதா ನಮ್ಮ ಯೇಸುವನ್ನು ಕೊಟ್ಟಿದ ತಂದೆ எனக்காகவும் உங்களுக்காகவும் எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதை பாருங்க. ಯಾವ ಮಟ್ಟಿಗೆ ಯೋಚಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ನೋಡಿ. ஏன் அவர் மேஞ்சரில் வந்தார், ஒரு குழந்தையாக மேஞ்சரில் கிடத்தப்பட்டார்? ಯಾಕೆ ಅವರು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಲ್ಪಟ್ಟರು? இன்னும் ஒரு சிலர் என்ன கேள்வி கேட்கிறாங்க, ಇನ್ನು ಕೆಲವೊಬ್ಬರು ಏನು ಪ್ರಶ್ನೆ அவர் ಮಾಡುತ್ತಾರೆ, அப்படியே ராஜாவாக வந்திருக்கலாம் அல்லவா? ಅವರು ಹಾಗೆ ರಾಜ ರೀತಿ ಬಂದಿರಬಹುದಲ್ಲ? அவர் அப்படியே ஒரு பெரிய மனுஷனாக வானத்திலிருந்து ஒரு தூதனை போல குதித்து வந்திருக்கலாம் அல்லவா? ಅವರು ಹಾಗೆ ಆಕಾಶದಿಂದ ಹಾಗೆ ಬಂದಿರಬಹುದಲ್ಲ? ஏன் அவர் ஒரு குழந்தையாக பிறக்கணும்? ಯಾಕೆ ಅವರು ಒಂದು ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟಬೇಕು? ஏன் அவர் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கணும்? ಯಾಕೆ ಅವರು ಒಂದು ತಾಯಿಯ ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಬರಬೇಕು? ஏன் எல்லாம் இந்த மாதிரி காரியங்களை அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் வழியாக வந்தார் என்ற கேள்விகள் அநேகர் வாழ்க்கையில் இருக்கிறது. ಈ ರೀತಿ ಬಂದರು ಅಂತ ಅನೇಕರಿಗೆ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳು ಉಂಟು. ஆனால் இன்றைக்கு கவனிங்க, ಆದ್ರೆ ಇವತ್ತು ಗಮನಿಸಿ, ஏன் வந்தார் என்பதற்கான பதிலை நான் சொல்லிவிட்டு, ಯಾಕೆ ಬಂದರು ಅಂತ ನಾನು ಉತ್ತರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ மூன்று ಹೇಳಿದ್ದೇನೆ. முக்கியமான காரியங்களுக்கு நேராக நாம் கடந்து போக போறோம். ಅದರಲ್ಲಿ ಮೂರು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಹೋಗೋಣ. ஏன் அப்படி வந்தார் தெரியுங்களா? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಬಂದರು ಗೊತ್ತಾ? Simple. In order to relate with you and I. உங்க கூடயும் ஏன் கூடயும் ஒரு சரியான ஒரு அந்த மனித அவதாரத்தில் சரீரத்தில் மாம்சத்தில் ரிலேட் பண்ணிக்கொள்ள, அதாவது நம்மை போல எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்காகவே அவர் வந்தார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮಂತೆ ಇದ್ದು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕೆಂದ ನಮ್ಮ ರೀತಿಯ ಅವರಿದ್ದರು. நம்மை போல உணர்வுள்ளவராக அவரும் அதை அனுபவிக்க வந்தார். ನಾವು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇವೋ ಆ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸಬೇಕೆಂತ ಬಂದ. நான் எப்படி ஒரு குழந்தையாக என் தாயின் வயிற்றில் பிறந்தேனோ, ನಾನು ಯಾವ ರೀತಿ ಒಂದು ನನ್ನ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ಹುಟ್ಟಿದೆನೋ அவருக்கும் உண்டு. ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವು ಅವರಿಗೂ. நான் எப்படி ஒரு குழந்தை பருவத்தை நான் அடைந்து வளர்ந்தேனோ அந்த அனுபவம் அவருக்கும் உண்டு. ನಾನು ಯಾವ ರೀತಿ ಮಗುವ ಸ್ಥಾನವನ್ನು ಹೊಂದಿದ್ದೇನೋ ಆ ರೀತಿ ಆತನು ಮಾಡಿದನು. நம்மை போல ஒரு வாலிப பருவத்தையும் அவர் அனுபவித்தார். ನಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲೇ ಅವರು ಯೂತ್ ಅನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು, நம்மை போல உணர்வுகளை அவர் அனுபவித்தார். ನಾವು ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ನಮಗೆ ಕಾರ್ಯಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದೆಯೋ ಅನುಭವಿಸಬೇಕು, அவர் வலிகளை அவர் அனுபவித்தார்.
ಯಾವ ರೀತಿಯಾದ ನಾವು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತೇವೋ ಆ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. மனதளவில் வலிகளை அனுபவித்தார். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಆತನು ಅನುಭವಿಸಿದನು, சரீர வலிகளை அனுபவித்தார். ಶರೀರದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದನು, எல்லா விதமான பாடுகளுக்குள்ளாகவும் அவர் வந்தார். ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೂ ಆತನು ಬಂದನು. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ರಿಲೇಟ್ எல்லாரும் ಆಗುತ್ತದೆ. இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಎಲ್ಲರೂ ಈ ವಿಷಯವನ್ನು ಯೋಚನೆ சிலர் ಮಾಡಿ. சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஏதோ ஒரு காரியத்திற்கு நம்ம அறிவுரை செய்யணும்னு சொன்னா ಯಾವ್ದಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕಾದರೆ உடனே என்ன சொல்லுவாங்க, ತಕ್ಷಣ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ என் இடத்துல என்னன்னு வந்து பேசு. ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ನೀನ್ ಬಂದು ಮಾತಾಡು. பேசுறோமா? ಹೇಳ್ತೀವಾ? எவ்வளவு தூரம் நம்ம சொல்லிருக்கோம். ಎಷ್ಟು ಜನ நமக்கு எவ்வளவு பேர் வந்து சொல்லிருப்பாங்க. ಎಷ್ಟು ಜನ ನಮಗೆ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. யாராவது உடம்புக்கு முடியாதவங்க ஏதாவது சொல்லும்போது, ಯಾರಿಗಾದ್ರೂ ಸುಖವಿಲ್ಲದೆ ಇರುವವರು ಹೇಳುವಾಗ அவங்க என்ன பேசுவாங்க, ತಕ್ಷಣ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, என் இடத்துல வலி ಅನುಭವಿ, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದು ನೀನು ಅನುಭವಿಸು, சொல்லிட்டு போயிடுவே ನೀನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯಾ. சொல்றோமா? ಹೇಳ್ತೀವಾ? யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது, ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಗೆ ಅಡ್ವೈಸ್ ಮಾಡುವಾಗ நீ என்னப்பா சொல்லிட்டு போயிடுவ, ನೀನೇನಪ್ಪ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯಾ? வலி அனுபவிக்கிறவன் நான் தானே, ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುವವರು ನಾನಲ್ಲವಾ, பிரச்சனையை அனுபவிக்கிறவன் நான் தானே, ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ನಾನಲ್ಲವಾ, நீ ஒரு வாரத்துல இது சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவ, ಒಂದೇ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೀಯಾ? சொல்றோமா? ಹೇಳ್ತೀವಾ? இந்த வார்த்தையை இயேசு கிட்ட யாரும் சொல்ல முடியாது. ಈ ಮಾತನ್ನು ದೇವರ ಬಳಿ ಯಾರು ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்போ அது எனக்கு தடைக்கல்லாக இருக்க கூடாது. ಅದು ಒಂದು ನಮಗೆ ತಡೆಯಾಗಿರಬಾರದು. இயேசு மனித அவதாரத்தில் வந்தது, ಯೇಸು ಮನುಷ್ಯ ಕೋಲದಲ್ಲಿ ಬಂದದ್ದು, அது இன்னொரு அவதாரம் அல்ல. ಅದು ಇನ್ನೊಂದು ಅವತಾರವಲ್ಲ. மனிதனாக பிறந்து ஒரு மனிதன் அவதாரம் அல்ல. ಮನುಷ್ಯನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಅವತಾರವಲ್ಲ. ஒரு மனுஷன் குழந்தையா பிறக்கிறான், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮಗುವಾಗಿ அந்த ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. மனுஷன் இன்னைக்கு அதை இதை செஞ்சுட்டு நான் ஒரு அவதாரம் சொல்லி இன்னைக்கு நிறைய அவதாரங்கள் தோன்றிவிட்டது. ಅದು ಇದನ್ನು ಮಾಡಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಅವತಾರಗಳನ್ನು ತರಿಸುತ್ತಾರೆ. ஆனால் கர்த்தர், ಆದರೆ ದೇವರು, அவர் மனிதன், கடவுள் மனிதனாக வந்தார். ದೇವರು ಮನುಷ್ಯನಾಗಿ மனுஷனா வரல. ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಿದೆಯಾ? மனுஷன் ஒரு மனுஷனாக வரல. ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನಾಗಿ மனுஷன் ஒரு அவதாரமாக வரல. ಮನುಷ್ಯನು ಒಂದು கரங்களை ಅವತಾರವಾಗಿ தட்டி ಬರಲಿಲ್ಲ. சொல்லுங்க, தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார். ಮನುಷ್ಯಕುಮಾರನಾಗಿ ಬಂದನು. அவர் எனக்காக கொடுக்கப்பட்டார். ಅವರು ನನಗಾಗಿ அப்ப ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. கொடுக்கப்பட்டார்னா அவர் எங்கேயோ இருந்தார்ல. ಹಾಗಾದ್ರೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು ಅಂದ್ರೆ ಅವರು ಎಲ್ಲೋ ಇದ್ದಾರಲ್ಲ. அவர் பரலோகத்தில், ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ, அவர் அங்கிருந்து எனக்காக கொடுக்கப்பட்டார். ಅವರು ಅಲ್ಲಿಂದ ನನಗೋಸ್ಕರ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. ஆக ஒரு மனிதன் ஒரு மனிதனாக ஆகல. ಒಂದು ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯನಾಗಿ ஒரு ಆಗಲಿಲ್ಲ. மனிதன் ஒரு அவதாரமாக ஆகல. ಒಂದು ಮನುಷ್ಯನು ಒಂದು ಅವತಾರವಾಗಿ ஒரு ಆಗಲಿಲ್ಲ. தெய்வகுமாரன் ஒரு மனித குமாரன் ஆனார். ಒಂದು ದೇವಕುಮಾರನು அந்த மனித அவதாரத்தில் எனக்காக உங்களுக்காக என்னையும் உங்களையும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ரிலேட் பண்ணிக்கொள்ள அவர் வந்தார். ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಅವನು ಇರಲು ರಿಲೇಟ್ ಮಾಡಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಕಲಿತುಕೊಳ್ಳುகிறோமா? ஹalleluya. என்னை போல எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்க வந்தார். ನನ್ನ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸಲು ಎಲ್ಲವನ್ನು ಬಂದನು. என்னை போல எல்லா வலிகளையும் அவர் ಅನುಭವಿத்தார். ನನ್ನ ರೀತಿ ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲು ಬಂದನು. என்னிடத்திலிருந்து எல்லா வழிகளையும் பாடுகளையும் அவர் ಅನುಭವಿத்தது ಮಾತ್ರಮಲ್ಲ, ನನ್ನ ರೀತಿ ಆತನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ இன்னும் ஒரு படி மேல போய், ಇನ್ನೂ ಒಂದು ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಹೋಗಿ, இன்னும் 2 படி மேல போய், ಇನ್ನೂ 2 ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಹೋಗಿ, இன்னும் 3 படி மேல போய், ಇನ್ನೂ 3 ಸ್ಟೆಪ್ ಮೇಲೆ ಹೋಗಿ, மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யாததை எனக்காக இந்த இயேசு செய்து முடித்தார். ಮನುಷ್ಯನು ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. எனக்காக இந்த இயேசு இன்னொரு படி மேல போய் என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அசிங்கங்களுக்காக மரித்தார். என்னுடைய அசிங்கங்களை அவர் கழுவினார். ಮನುಷ್ಯನು ಇನ್ನೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮಾಡದೇ ಇರುವ ರೀತಿ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಈ ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದು ನಮಗೋಸ್ಕರ ಆತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟ. யாருமே அவரை பார்த்து என் இடத்துல நின்னு பேசுன்னு சொல்ல முடியாது. ಯಾರು ಅವರ ಹತ್ರ ನನ್ನ ಬಳಿ ಇದ್ದು குழந்தை பருவத்திலும் சொல்ல முடியாது. என்னங்க, குழந்தை பருவத்திலும் சொல்ல முடியாது. ಮಗುವಿನ ಪ್ರಾಯದಲ್ಲೂ ಹೇಳೋಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தாயின் வயிற்றிலிருந்து கூட சொல்ல முடியாது. ಮಗು ಹೊಟ್ಟೆಯಿಂದ ಕೂಡ ಹೇಳಲಿಕ್ಕೆ அங்கேயும் அவர் அனுபவித்தார். ಅಲ್ಲೂ ಆತನು ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. அந்த வயிற்றிலும் அவர் எப்படி நாம் எல்லாவற்றையும் அனுபவித்தோமோ அதை அவரும் அனுபவித்தார். ಹೇಗೆ ಮಗು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತದೋ ಆ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. வெளியில வந்த பிறகு எப்படி நாம் ஒவ்வொரு மாதமும் வளருகிறோமோ, ஒவ்வொரு நாளும் வளருகிறோமோ, அப்படி அவர் வளர்ந்தார். ಹೊರಗೆ ಬಂದಿದ ನಂತರ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಯಾವ ರೀತಿ ನಾವು
ಬೆಳೆಯುತ್ತೇವೋ ಅದೇ ರೀತಿ ಆತನು ಬೆಳೆದನು. இதையெல்லாம் யாருங்க செய்ய முடியும்? ಇದೆಲ್ಲ ಯಾರು ಮಾಡಲು ஒரு ಸಾಧ್ಯ? கடவுள் இந்த அளவுக்கு என்னையும் உங்களையும் நேசித்தது நிமித்தமா இவ்வளவு இறங்கி வந்தார்னா இவரை ஏற்றுக்கொள்ளாம இந்த அன்பை ஒப்புக்கொள்ளாம வேறு எந்த அன்பு மேலான அன்பு நான் சொல்ல முடியும்? ಈ ರೀತಿಯಾದ ದೇವರು ಯಾರು ನಿಮಗೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? ಆತನಂತೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಲು ಯಾರು ಆತನ ರೀತಿ ತೋರಿಸಲು யாரும் அவரை ಸಾಧ್ಯವಾಗಿದೆ? கை நீட்டி கேள்வி கேட்க முடியாது. ಯಾರು ಅವರಿಗೆ ಪ್ರಶ್ನಿಸಲು ಆಗುತ್ತದೆ? என் இடத்துல நின்னு பேசி பாரு, ನನ್ನ 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 ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು என் இடத்துல ಮಾತನಾಡು, நின்னு குழந்தையா இருந்து பாரு, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ಮಗುವಾಗಿದ್ದಿ ஒரு ನೋಡು, கருவுல இருந்து பாரு, ಒಂದು ಮಗುವಾಗಿದ್ದಿ ನೋಡು, அல்லது ஒரு வாலிபனா இருந்து பாரு ಒಂದು ಯೂತ್ ಆಗಿದ್ದು ನೋಡು. அப்படின்னு யாருமே அவரை சொல்ல முடியாது. ಆ ರೀತಿ ಯಾರು ಅವರಿಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? என்னை போல எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். ನನ್ನ ರೀತಿ ಆತನು ಎಲ್ಲವನ್ನೂ ಅನುಭವಿಸಿದನು. எனக்கு அடிபட்டா, ನನಗೆ ಗಾಯವಾದರೆ எனக்கு எப்படி வலிக்குமோ ನನಗೆ ಯಾವ ರೀತಿ ನೋವಾಗುತ್ತದೋ அதே போல அவருக்கும் வலி இருந்தது. ಅದೇ ರೀತಿ ಅವರಿಗೂ ನೋವು ಉಂಟಾಯಿತು. எதற்காக தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உங்களுக்காக, எனக்காக, என்னை போல எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಅನುಭವಿಸಿದವೋ ಅದೇ ರೀತಿ ಆತನು ಅನುಭವಿಸಿದನು. நான் யாரையாவது இழந்தால் ನಾನು ಯಾರಾದರೂ ಲಾಸ್ ಆಗಿದ್ರೆ நான் ನನಗೆ எப்படி வேதனைப்படுகிறேனோ ನಾನು ಯಾವ ರೀತಿ ದುಃಖವಾಗುತ್ತೇನೋ அதை போல அவரும் வேதனைப்பட்டார். ಅದೇ ರೀತಿ ಆತನು ಆ ದುಃಖವನ್ನು. லாசரு அழும்போது அவர் கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ಲಾಜರು ಅಳುವಾಗ கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ಲಾಜರು ಕಣ್ಣೀರಿಡುವಾಗ ಆತನು ಕಣ್ಣೀರಿಟ್ಟನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ சொல்லமா? ಹೇಳೋಣ. யாருமே அந்த கேள்வியை அவரை பார்த்து கேட்க முடியாது. ಯಾರು ಅವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಶ್ನಿಸಲು ಆಗೋದಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, என் இடத்துல நின்னு பேசுங்க. ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದು ಮಾತನಾಡಿ. சொல்லுவாங்க, ಅವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, என் ஷூல நின்னு பேசுப்பா, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ಮಾತನಾಡು, என் ஷூல நின்னு பேசு, ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ என் ನಿಂತು ஷூல நின்னு ಮಾತನಾಡು, பேசு. ನನ್ನ ಜಾಗದಲ್ಲಿ ಇದ್ದು நீங்க ಮಾತನಾಡು. என்ன பார்த்து கேட்கலாம், ನನ್ನ ನೋಡಿ நான் ಕೇಳಬಹುದು, உங்களை பார்த்து கேட்கலாம், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ நீங்க ಕೇಳಬಹುದು, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து ನೀವು கேட்கலாம். ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವನು ನೋಡಿ அப்படி ಕೇಳಬಹುದು. ஒரு கேள்வி இந்த இயேசு கிட்ட கேட்கவே முடியாது. ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆ ನೀವು ಯೇಸುವ ಬಳಿ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದರೆ எப்படி எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் அதை ரிலேட் பண்ணதான் எனக்காக அப்படி ஒரு மேஞ்சர்ல வந்தாரு. ನಾನು ಯಾವ ರೀತಿ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆತನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ மேஞ்சர் ಬಂದನು. மேசியா மேஞ்சர்ல வந்தாரு. ಆತನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ. ஹல்லேலூயா. மேசியா ஒரு தொட்டிலில் வந்து குழந்தையாக கிடக்கப்பட்டார். ಗೋದಲಿಯಲ್ಲಿ ಮೇಸಿಯನು ಬಂದು ಹುಟ್ಟಿದನು. அடுத்தது ನೆಕ್ಸ್ಟ್ making a connection between us that has been separated. ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಬಂದನು. எனக்கும் கடவுளுக்கும் ஒரு தூரம் இடைவெளி நிறைய இருந்துச்சுங்க. ನನಗೂ ದೇವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಗ್ಯಾಪ್ ಇತ್ತು. கவனிங்க எனக்கும் கடவுளுக்கும் தூர இடைவெளிகள் இருந்தது. ನನಗೂ ದೇವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಗ್ಯಾಪ್ ಇತ್ತು. அந்த இடைவெளியை இந்த மேசியா முன்னணியில் ஒரு குழந்தையாக வந்து தகர்த்து விட்டார். கரங்களை ಆ தட்டலாமா? ಗ್ಯಾಪ್ ಅನ್ನು ಒಡೆದ ಹಾಕಲಿಗೋಸ್ಕರ ಆತನು ಹುಟ್ಟಿ ಬಂದಿದನು. நான் கடவுள்பா, ನಾನು ದೇವರಪ್ಪ, நீ மனுஷன், ನೀನು ಮನುಷ್ಯನು, உனக்கும் எனக்கும் என்னப்பா? ನಿನಗೂ ನನಗೆ ಏನಪ್ಪಾ? அப்படிதான் இந்த உலகத்துல நிறைய கடவுள்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ಆ ರೀತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರು ದೇವರಂತ நான் ಹೇಳಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. கடவுள்பா, ನಾನು ದೇವರಪ್ಪ, நீ மனுஷன்பா, ನೀನು ಮನುಷ್ಯನಪ್ಪ, எனக்கு தேவைப்படும் போது காணிக்க கொடுப்பா, ನನಗೆ ಬೇಕಾಗಿರುವಾಗ ನೀನು ಕಾಣಿಕೆ எனக்கு தேவைப்படும் போது பலி கொடுப்பா, ನನಗೆ ಬೇಕಂದಾಗ ನೀನು ಬಲಿಯನ್ನು ಕೊಡು, உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த டைம்ல எனக்கு பதில் கொடுப்பா, ನಿನಗೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕೋ ಆ ರೀತಿಯ ನನಗೆ ಮಾಡು, நான் அந்த பலியை ஏற்றுக்கொள்றேன்ப்பா, ನಾನು ಆ ಬಲಿಗಳನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇನೆ, உன் தேவையை நான் சந்திக்கிறேன்ப்பா. ನಿನಗೇನು ಬೇಕೋ ಅದನ್ನು ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. அப்படி இல்ல இந்த கடவுள். ಆ ರೀತಿ ಅಲ್ಲ ಈ ದೇವರು. எனக்கும் உங்களுக்கும் அல்லது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை அவர் உடைத்து எறிந்தார். ನಮಗೂ ದೇವರಿಗೂ ஹல்லேலூயா. ಇರುವಂತ ಆ ದೊಡ್ಡ ಗ್ಯಾಪ್ ಅನ್ನು அந்த டிஸ்டன்ஸ் நமக்குள்ளாக இருக்காதபடிக்கு அவர் மாற்றி விட்டார். ಆ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ನಮಗೆ ನಿಮ್ಮ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರಬಾರದಂತ ಒಡೆದಾಕಲಿಗೋಸ್ಕರ ಬಂದನು. அவர் எனக்காக உங்களுக்காக நமக்காக ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ನನಗೋಸ್ಕರ 100% கடவுள்தான். 100% ಆತನು ದೇವರೇ, 100% அவர் கடவுள்தான், 100% ದೇವರೇ, 100% அவர் தெய்வகுமாரன் தான், 100% ಆತನು ದೇವಕುಮಾರನೇ. ஆனால் 100% சரீரமாய் மாம்சமாக அவர் வந்தார். ಅವರು 100% ಮನುಷ್ಯನ ರೀತಿಯಲ್ಲೇ ಬಂದನು. உங்களை போல என்னை போல எல்லா வழிகளையும் அவர் அனுபவித்து எனக்காக உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். ನಿಮ್ಮಂತೆ ನನ್ನಂತೆ ಆತನು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲು ಆತನು ಬಂದನು. அவர் வெறும் கடவுளாக நின்று ಆತನು ಬರೀ ದೇವರಾಗಿ ನಿಂತು நீ செய்யப்பா, ನೀನ್ ಮಾಡಪ್ಪ, எனக்கு பண்ணுப்பா, ನನಗೆ ಮಾಡಪ್ಪ, எனக்கு அபிஷேகம் பண்ணுப்பா, ನನಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಪ್ಪ, எனக்கு அந்த அபிஷேகம் பண்ணு, ನನಗೆ ಆ ಅಭಿಷೇಕ ಮಾಡು, எனக்கு இந்த அபிஷேகம் பண்ணு, ನನಗೆ ಈ ಅಭಿಷೇಕ ಮಾಡು, எனக்கு அத பண்ணு, ನನಗೆ ಅದು ಮಾಡು, எனக்கு இத பண்ணு, ನನಗೆ ಇದು ಮಾಡು, எனக்கு அந்த பலியை கொடு, ನನಗೆ ಆ ಬಲಿಯನ್ನು எனக்கு ಕೊಡು, இந்த பலியை கொடு, ಈ ಬಲಿಯನ್ನು ಕೊಡು, எனக்கு அந்த காணிக்கையை கொடு, ನನಗೆ ಆ எனக்கு இந்த ಕಾಣಿಕೆಯನ್ನು காணிக்கை ಕೊಡು, கொடுன்னு ಈ சொல்லல. ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, இறங்கி ಇಳಿದು ಬಂದು பக்கத்துல வந்துட்டாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಬಂದರು. சொல்ல மாட்டீங்களா? ಹೇಳುವುದಿಲ್ಲವಾ? இறங்கி
ಇಳಿದು பக்கத்துல வந்துட்டாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಬಂದರು. அந்த டிஸ்டன்ஸே இல்லங்க இப்போ. ಆ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. அப்ப நான் ஆண்டவரை பேர் சொல்லி கூப்பிட முடியாது. ಆಗ ದೇವರನ್ನು ನಾನು ಹೆಸರು ಕರೆಯಲು ಆಗಲಿಲ್ಲ. அப்ப மோசே கேக்குறாரு, ಆಗ ಮೋಸೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இஸ்ரவேல் ஜனங்கள ನಾನು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು, நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லி உங்க பேர் என்னப்பா சொல்லுப்பான்னு சொன்னா, ನೀವು ಹೇಳಿದೀರಾ ಅಂತ ಇಸ್ರೇಲ್ ಜನರ ಹತ್ರ ನಾನು ಏನು ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳಿಲ್ಲಪ್ಪ. பெயரை மறைத்து ஒன்னு சொல்றாரு, ಆತನ ಹೆಸರನ್ನು ಮರೆತು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ, tell that I am, ಹೇಳು ನಾನೇ ನಾನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு போ, ಇರುವಾಗೆ ಇದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಪ್ಪ. அப்படியே பழைய ஏற்பாட்டு காலத்திலெல்லாம் அதை மறைத்து வைத்து ಹಳೆ ಒಡன்பಡಿಕೆ ಎಲ್ಲ ಆ ರೀತಿ ಅವರು ಕವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. என்றைக்கு இயேசு வந்தாரோ, ಯಾವಾಗ ಯೇಸು ಬಂದರೋ, என்றைக்கு இந்த இம்மானுவேல் வந்தாரோ, ಯಾವಾಗ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಬಂದರೋ, எல்லா தடைகளையும் அவர் தகர்த்தெறிந்து விட்டார். ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಅವನು எல்லா ಒಡೆದಾಕಿದ್ದಾನೆ. தடைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನು ಒಡೆದಾಕಿದ್ದಾನೆ. பக்கத்துல வந்துட்டாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. அவருக்கு இம்மானுவேல்னு பேரு வைங்க. ಆತನಿಗೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂತ ಹೆಸರಿಡಿ. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂದ್ರೆ ಏನು? தூரமா இருக்கிறார் என்ற அர்த்தமா? ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥವಾ? கடவுள் தூரமா இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்கிறதா? ದೇವರು ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳುತ್ತದಾ? கடவுள் 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார் என்று அர்த்தமா? ದೇವರು 120 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರದಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥವಾ? இம்மானுவேல் என்றால், ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂದರೆ, இம்மானுவேல் என்றால் ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಎಂದರೆ தேவன் நம்மோடு, ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ, தேவன் என்னோடு, ದೇವ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ, தேவன் உங்களோடு இருக்கிறார். ದೇವ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. நமக்கும் அவருக்கும் இருந்த அந்த கனெக்ஷன் இல்லாத விஷயத்தை கனெக்ட் பண்ணி விட்டுட்டாரு. ದೇವರಿಗೆ ನಮಗೂ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕನೆಕ್ಷನ್ ಅನ್ನು ಆತನು ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದನು. அதற்காக தான் மேசியா in a manger. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಮೇಸಿಯನ್ನು ಗೋದಲಿಯಲ್ಲಿ. இந்த தேவனை போல வேறு தேவன் உண்டா? ಈ ದೇವರಾಗಿ ಇನ್ನೊಂದು ದೇವರು ಉಂಟಾ? இந்த தேவனை போல வேறு தேவன் உண்டா இந்த உலகத்தில்? ಈ ದೇವರಂತೆ ಇನ್ನೊಂದು ದೇವರು இந்த தேவனை போல இந்த பிரபஞ்சத்தில் வேறு தேவன்கள் உண்டா? ಈ ದೇವರಂತೆ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ இந்த ದೇವರಿದ್ದಾರಾ? தேவனை போல வேறு அவதாரம் உண்டோ? ಈ ದೇವರಂತೆ ಇನ್ನೊಂದು ಅವತಾರದಲ್ಲಿ ದೇವರಿದ್ದಾರಾ? ಎಲ್ಲೂ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. நான் ಬಾಂಡ್ ಪೇಪರ್ல எழுதி கொடுக்கிறேன். ನಾನು ಬಾಂಡ್ ಪೇಪರ್ ಅಲ್ಲೇ ಬರೆದು ಕೊಡುತ್ತೇನೆ. எவ்வளவு ரூபாய் ಬಾಂಡ್ ಪೇಪರ್? ಎಷ್ಟು ರೂಪಾಯಿ ಬಾಂಡ್ ಪೇಪರ್? இந்த தேவனை போல வேறு தேவன் இல்லை. ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಈ ರೀತಿಯಾದ ದೇವರು ನೋಡಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னை போலவே எனக்காக இறங்கி வந்துட்டார். ನನ್ನ ರೀತಿಯೇ ನನಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬಂದನು. இன்றைக்கு முதல்